ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யமனான் டொட்டி. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பவுஸ் ரிவெஞ்ச். அந்த ஆறான கேம் பிளே தான் கைஸ் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எஸ்கேப் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு சீக்ரெட் எஸ்கேப் தான் கைஸ் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பைடர் எஸ்கேப்பு. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், புதுசாக பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள் அனைவரும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அப்படியே ஆளில் போட்டுட்டு அப்படியே பாருங்க கைஸ். ஓகே, அப்படியே அடுத்த வீடியோ போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே ஒருத்தன் முட்டைக்கண்ணை போட்டுன்னு இருக்கான் பாருங்க. இதுக்கு முன்னே இவனாதான் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இவனாடானா முன்ன நம்ம கை காலவே கடிச்சு தின்னு போட்டாங்க பைத்தியக்காரன். இந்த முறை நம்ம உஷாராக்கணும் இவங்ககிட்ட. சரி ஓகேங்க, இவன் இங்கே இருக்கட்டும். நம்ம போயிட்டு சீக்ரெட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளை ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிப்போம். இருங்க, இங்கே ஏதாவது இருக்கா? என்னடா இது? ஓ, இது நம்ம இப்போ கலெக்ட் பண்ணோம். ஓகே, இதை ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். ஓகேங்க, ஒன்று எடுத்துட்டோம். இப்போ இன்னும் 9 எடுக்கணுங்க. சரி ஓகே, 9ஆ? இன்னும் 8 எடுக்கணும், மொத்தம் 9. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரை தேடி கண்டுபிடிக்கணுங்க. அந்த டம்ளர் எங்கே? கிச்சனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கிச்சனில் போய் பார்ப்போம். இங்கே தாங்க இருக்கு. இப்போ டம்ளர் எடுத்தாச்சு, அதில் தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்சி அப்புறம் ஸ்டிக்கை கண்டுபிடிச்சி அது எல்லாத்துலேயும் எடுத்து ஃப்ரீசரில் வைக்கணுங்க. சரி ஓகே, இங்கே ஒன்று இருந்துச்சு. எப்படி 2 எடுத்துட்டோம். இன்னும் நம்ம 7 எடுக்கணுங்க. சரி ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் எடுத்துக்கலாம். சரி ஓகே, எங்கடா அது எடுக்கவே முடியல? ஓ, இங்கே இருக்கா? சரி ஓகேங்க, இதுவும் அப்படியே எடுத்துட்டு இப்போ அப்படியே போயிட்டு நாம் என்ன ஒரு ஸ்டிக்கை மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு குச்சிங்க, அந்த குச்சி மட்டும் இருந்தால் போதும். இங்கே இருக்கா? இங்கே எங்கேயும் இல்லையே. ஐயோ, சரி இருங்க, ப்ளே கிரவுண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, அந்த குச்சியை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் அந்த ஃப்ரீசரில் போய் வச்சுட்டா முடிச்சுக்கா. சரி ஓகே, எட்ரா குச்சை. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நேராக கிச்சனுக்கு போகணுங்க. கிச்சன் எங்கே இருக்குது? ஓ, இங்கே இருக்கா? சரி ஓகே, வந்தாச்சு. இப்போ நேராக அந்த ஃப்ரீசர் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக நடுவில் வச்சு விட்றணும். அப்பா அடி எப்படி வச்சாச்சு. ஓகேங்க, ஒரு வேலையை எப்படி கரெக்டாக முடிச்சாச்சுங்க. இப்போ 2வது வேலையை போய் முடிக்கணும். சரி வாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கேமரா ஒன்று தேவைப்படுதுங்க. அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமில் இதில் போடணுங்க, அந்த கக்கூஸ் இதில். சரி ஓகே, இங்கே மேலே ஒரு இது மாதிரி இருக்குது, அதுவும் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, 4 கலெக்ட் பண்ணிட்டு எப்படியோ. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேமரா தான். இந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டில் போய் போடணுங்க. டாய்லெட்டில் போய் போட்ட உடனே ஆள் ஒரு ஸ்கிப்டி டாய்லெட் தலையம் வருவான். ஓகே, இதில் தாங்க போடணும். ஓகே, இதில் கரெக்டாக போடணும். ஐயோ, தப்பாக போட்டனே. இந்த முறை பாருங்கள் எப்படி போடுறேன்னு. கரெக்டாக போடணும். ஐயோ, இந்தா இப்படி தடுமாறுது. ஓகே, இன்னொரு முறை போடுவோம். காசா பணமா? சரி ஓகே, அப்பாடியோட போட்ட பாத்தீங்களா? இவன் வாயில் பாருங்க, கீ வச்சுட்டு இருக்கான். அந்த கீ நமக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த கீயை நம்ம எடுத்துப்போம். அப்பா குட்ராசாமி, என்ன அதுக்குள்ள ஆள் காணும்? என்னடா சரியான போயிட்டாங்க. ஒருவேளை அவன் தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுமா நான் தெரியல. சரி ஓகே ரைட்டு, நாம போயிட்டு இப்போ இந்த கீ எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரியல. அது வேறு மறந்து போயிட்டேன். ஐயோ, எங்கே போனோம்? இங்கே போனோமா? ஐயோ, எங்கே போனாரு தெரியல. இந்த கீ எங்கே போய் போடுறது? இருங்க, பெட்ரூமில் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, பெட்ரூமில் தான். இந்த பீரோக்கு போடுற கீ தானே இது. ஓகே ஓகே, இப்போ போயிட்டு பெட்ரூமில் இந்த பீரோக்கு போடணுங்க. பீரோ. ஓகே, போட்டாச்சு. இல்லை தூண்டில் முள் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டோம். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்காத பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் அப்படியே கொஞ்சம் லைக்கை மட்டும் கொடுத்துட்டு பாருங்க கைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவனை என்னென்ன நம்ம முன்ன பண்ணமோ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்போ எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டிடணும். இருங்க, இங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பெட்ரூமில் அந்த லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணாருங்க. ஓகே, பண்ணிடுவோம். என்னடா ஐயா என்ன ஒர்க் ஆக மாட்டேது? ஒரு வேளை பொட்டி போடா இருக்குமா என்ன தெரியல. சரி ஓகேங்க, இருங்க, அப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடை மட்டும் ஊட்டி விட்டு வந்துடும். எங்கே இருக்குது? ஓ, இங்கே தான் இருக்கானா? சரி, இப்போ அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடை மட்டும் ஊட்டி விட்டுங்கன்னு வச்சுக்கோ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபோன் ஒர்க் ஆகுதான்னுட்டு. சரி ஓகே, இந்த சாப்பிட்றாப்பா. என்னத்தை கொடுத்தாலையும் சாப்பிட்றானே. ஏன்டா மனுஷங்க சாப்பிட்றதாலும் நீ நேரத்தில் சாப்பிட்ற? டே வெண்ண. சரி ஓகே, விடுங்க. அப்புறம் நம்மளை கடிச்சு வச்சுட்டு போகிறான். காலை கடிச்சு வச்சானே அது மாதிரி நம்ம கம்முன்னு எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஃபிங்கர் சிப்ஸு? இது கூட நான் சாப்பிட்டுதல்றேன். எல்லாம் உன் வாய்க்கே போடுறேன்டா. என்ன பண்ணுறது, உன் வாய் வேறு அண்டா வாயாகி போச்சு. சரி ஓகேங்க, இப்போ நம்பரை பார்த்துப்போம். நம்பரை பார்த்துட்டு இப்போ போயிட்டு இப்போ லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இப்போ என்ன ஒர்க் ஆகுதான்னான்ட்டு போயிட்டு ஒரு பீஸா மட்டும் ஆர்டர் பண்ணோம். சரி ஓகே, அப்பா அடி, த பீஸா வில் பி அரைவ் இன் 30 செகண்டில் வந்துடுவாங்க. சரி ஓகே ரைட்டு, இப்போ 30 செகண்டில் வர வரைக்குள்ள இவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அப்படியே குளிப்பாட்டி விட்டா முடிஞ்சிக்க. சரி ஓகே, இந்த பர்கரை மட்டும் விட்டா வந்து ரொம்பிடும்னு நினைக்கிறேன் இவனுக்கு. ஓகே, எப்படியோ குளிப்பாட்டணும்னு சொல்லி விட்டான் அவனே. அவ்வளோதான், இவனை எடுத்துன்னு போயிட்டு இப்போ குளிப்பாட்டி விடணுங்க. ஓட்ட சீக்கிரம். இவன் வேற சிறான் டேட்டியாக இருக்கான். போட்ட இப்போ சோப்பை போட வேண்டியதான். ஜிக்கு டே கண்ணா முறா வேணா. அப்புறம் கடலில் காரை பற்றிக்கிற மாதிரி எப்படி கண்டு ஏரியா.
என்ன கண்ணை மூடவே மாட்றான் முட்டை கண்ணா. சரி விடுங்க, அவன் கண்ணு எரிச்சா நமக்கு என்ன, நம்ம சொன்னா கேட்க மாட்றான் வேணா. சரி ஓகே, அப்பா அடி சோபா போட்டாச்சு. காலிங் பில் அடிச்சிட்டாங்க, இருங்க நம்ம போயிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை நம்ம பீஸா ஆர்டர் பண்ணலாம். அது ஓகே. அப்பா கொடுக்குறாப்பா சார் பீஸா. வந்துடுச்சு பார்த்தீங்களா. யாரோட பீஸாடா இது, கம்பெனியோட ஓனரா இது, மூஞ்சின அப்படி இருக்கு. சரி ஓகே, எப்படி தான் நமக்கு என்ன. இருங்க இது என்ன போய் நம்ம பெட்ரூம் வச்சிருவோம். நம்ம அப்பாரம் அவனை தூங்க வச்சுட்டு அப்புறம் நாமளே மொத்தத்தை சாப்பிட்ருவோம். சரி ஓகே, இங்கே இருக்கட்டும். ஐயோ அவனுக்கு சோப்பை போட்டு வந்துட்டுமே, அவன் என்ன நிலைமை இருக்கிறான்னு தெரியல. சரி ஓகே ரைட்டு, இருங்க வந்து பார்ப்போம். அடா பாவி, அப்படியே தான் இருக்கியா. சரி ஓகேங்க, இவனை அப்படியே குளிப்பாட்டி விட்ருவான். சரி ஓகே, அப்படியே உக்காராடே, அசைஞ்சானா அப்புறம் கண்ணு எரிஞ்சிடும். சரி ஓகே, அவ்வளோதாங்க, இப்படியே குளிப்பாட்டி விட்டாச்சு. என்னடா குளிச்சு முடிச்ச உடனே சாப்பிடணுன்ற மாதிரி, குளிச்சு முடிச்ச உடனே இது பண்ண சொல்கிறான், மெடிசன் போட சொல்கிறான். சரி ஓகே போட்டு விட்டுருவோம். இவனுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சாங்க, அதனால் இவனுக்கு வந்து இப்போ இது கொடுக்க சொல்கிறான் மெடிசனு. ஓகே எப்படியோ கொடுத்தாச்சு. அது கொடுத்த உடனே ப்ளே பண்ணுமாங்க இவனுக்கு வெண்ணனுக்கு, அதுவும் ஃபுட்பால் ப்ளே பண்ணுமா தலைவருக்கு. ஓகே சரி போட்டோம் ப்ளே பண்ண வச்சிருவான். அது இவன் விளையாட போகிறதில்ல, நாம் தான் தூக்கி அவன் மூஞ்சி மேலே போட்டுனுக்கு போகிறோம். அதனால இவனுக்கு ப்ளே பண்ணுவாங்க. சரி ஓகே, எங்கடா இங்கே மேலுக்கு போகுது. ஐயோ இதை பிடிச்சின்னு வர வரைக்கும் பாதி உசுறு போயிட மாட்டேருக்கு. சரி ஓகே, மெதுவாக அப்படியே பிடிக்க வேண்டியதான். வாம்மா வா, அம்மா தாயே வாங்க. அப்பாடி வந்துட்டுறா அப்பா. ஓகே, இதை எடுத்து திருப்பினா மூஞ்சி மேலே போட வேண்டியதான். இந்த வாங்கிக்கலாடே, இந்த முட்டைக்கணா. ஓகேங்க, என்ன திரும்பி படுத்துனுக்குறான், ஒருவேளை பிட் ஆகிட்டானான்னு தெரியல. ஓகே பிட்டானா பிட்டாகல நமக்கு என்ன, நாம் இவனை ஒழிக்கிறதுன்னு நம்ம பிளானு. ஓகேங்க, இங்கே இருக்கு பாலை, இதை எடுத்து ஓகே இவனை திரும்ப எடுத்து நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து அந்த பாலை எடுத்து திரும்ப மூஞ்சி மேலே லப்புன்னு போட வேண்டியதான். பாலை எங்கே போகிற, ஒழுங்கு முறை நிட்டுற. ஓகேங்க, இந்த போகிற பாரு கரெக்டாக அவளை போடுற. அப்பா அடி, ஒரே ஷாட்டில் ஆள் தூக்க வருதுன்ட்டா பார்த்தீங்களா, நம்மளோட பவரான அடி. அது மாதிரி ஷாட்டுங்க நம்ம ஷாட்டு. என்னடா பார்வடே வெண்ண கண்ணு ரெண்டு நோண்டி போடுவான், ஒழுங்கு முறையாக படுத்துன்னு தூங்குற வழியா பாரு. சரி ஓகே, அப்படி லைட் ஆஃப் பண்ணி விட்ருவான். ஓகேங்க இருங்க, தூங்கிட்டலாம். அப்பா தூங்கிட்டான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸாவை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே பெட்ஷீட்டுக்குள்ளே உக்காந்து அப்படியே லப்புன்னு சாப்பிட வேண்டியதான். சரி ஓகேங்க இருங்க, அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ அந்த பீஸா எடுத்து சாப்பிடுவோம். ஐயோ தூங்கிட்டுனே. ஐயோ பீஸா சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே தூங்கிட்டுனே போச்சுடா. அதுக்குள்ளே முழிச்சிட்டு இருப்பானே. ஆமாங்க முழிச்சிட்டான். சரி ஓகே, அடுத்த நாள் நைட் சாப்பிட்டுருப்போம். சரி ஓகேங்க, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். யாரா அவன்டே, என்னடா புளிங்கோவா. ஓ இவன் வேற வந்துட்டு இருக்காளா. ஓகேங்க, இப்போ இவனோ நாம தான் பார்த்துக்கணும். இருங்க அவன் எப்படி இங்கே வரான்னு பார்ப்போம். இந்த குட்டி பையனுக்கு சாப்பாடு விட்டுரும் போது அவன் கரெக்டாக வந்து நின்றுவாங்க. இருங்க அவன் எப்படி வரான்னு இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். ஓகே, கீழே வச்சாச்சு. வந்துட்டானா, வரலையா. ஓகே இருங்க, வந்துட்டு இருப்பானோ. ஏங்க வந்துட்டா பார்த்தீங்களா, எப்படிதான் வரானே தெரியல. அப்பா சரியான வேகமாக வராங்க. சரி ஓகேங்க, இவனுக்கு நம்ம சாப்பாடை ஊட்டி விடுவோம். ஓகே இவனுக்கு இதை ஊட்டாச்சு. லெக் பீஸ் வந்து யாருக்கு கொடுக்கலாம், சரி விடுங்க அந்த அண்டா வாயனிக்கே போட்டுருவான், ஏன்னா அவன் தான் வாய் பெருசு. சரி ஓகே, அப்புறம் வாழைப்பழம் இருக்குது. வாழைப்பழம் வந்து இந்த சின்ன எலிக்கு போடுவோம். இந்த எலி சாப்பிடு. ஓகே, இப்போ வந்து தர்பூசணி பழம் இருக்குது, வாட்டர்மெலன். ஓகே இதோ இவனுக்கே கொடுத்துருவோம், சின்ன பையனுக்கே. ஓகேங்க, இதுன்னு அது இது பீஸாவோட பாதியாகும் சீஸுங்க, இதுவும் இவனுக்கே கொடுத்துருவோம். ஓகே இவனுக்கு வயிறு ரொம்பிடிச்சான். இப்போ வந்து மேலே இருக்கிறத எல்லாமே அந்த அண்டா வாங்கிக்கே கொடுத்துருவோம், இல்லைன்னா அப்புறம் நம்ம கடிச்சு கொதிடுவான். வாடாடே வலிவிடுறான். நம்ம காலை கடிச்ச மாதிரி அவன் நம்ம தலையை கடிச்சிட்டு போகிறான், அதனால அவனுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். சரி ஓகே, அப்பாடி இங்கே பார்த்தீங்களா என்ன கேட்ச் பிடிக்கிறான். அப்பா சரியான பெரிய வாய் தாங்க வந்து. சரி ஓகே, அப்படியே கரெக்டாக தூக்கி போடுவோம். ஓகே பார்த்தீங்களா, லப்புன்னு பிடிக்கிறான். என்ன இதுன்னு அது ஏதோ பிளாக் கலரில் இருக்கு, அதுதான் இதோட லாஸ்ட்டு. அதுக்கு மேலே நீ கேட்டாலே உனக்கு இல்லைடாடே வேணா, அவ்வளோதானா. அப்பா அடி அவனுக்கும் போதுமா. சரி ஓகேங்க, இப்போ இவங்க 2 பேரை இழுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து ஃபுட்பால் விளாட வைக்கணும். வாடாடே குண்டு பையா, வரமாட்டான். அவனும் நாம தான் போய் தூக்கிட்டு வரணும். இவனை தூக்கி இப்படி பிசாட்டு இப்போ போயிட்டு அவனை கூட்டின்னு வருவான். எங்களா இருக்கான். ஐயோ தம்பி என்னடாச்சு, ஒரு மூலையில் உட்காந்து இருக்கு, யாரா ஒன்று இப்படி பண்ணது. ஓ நான் தான் இல்லை தெரியாமல் உன்னை அவனை ஒஸ்டான்ட்ட. சேர்றா தம்பி சேர்றா மனுஷராடே அண்ணனை. சரி ஓகே, கோ டு ஷாப்பிங்கு. சரி ஓகே, அங்கே இருங்க மீன் பிடிச்சின்னு வரணும். இப்போ போயிட்டு அழகா நம்ம 2 செல்லத்துங்களுக்கு ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து பாதியா கட் பண்ணி ஊட்டிட வேண்டியதுதான். மீனை பிடிச்சிட்டு அண்ணன் வந்தாச்சு. என்னடாச்சு டேய் தம்பி, என்னடா. ஐயோ அடா பாவி டே, யாராவன். அடா பாவி போச்சுடா. டே தம்பி என்னடாச்சு, அவன் இப்படி மாட்டு இருக்கான் உன் தம்பி. டே என்னடா அவன் கொடூரமாயிட்டுங்களா, டே ஸ்பைடர் மாதிரி. என்னடாச்சு, என்னடா ஏதோ பேயா பார்த்த மாதிரி இருக்கு. டே சரி ஓகேங்க, இவனை நாம தான் காப்பாற்றணும். அதுக்கு மெடிசன், இவனுக்கு சாப்பாடெல்லாம் இவனுக்கு ஊட்டி விட்டா அப்பாரி இவனே எல்லாமே பார்த்துப்பான். சரி ஓகேங்க,
ஐயோ வருது. இவன் நம்மள நல்லாதாங்க பாத்துக்கணும். ஆனா இவனை போய் நான் தப்பா நினைச்சேன். டே மன்னிச்சிடுறா டே தம்பி, சாரிடா டே. ஏன்னா இவன் நம்ம காலை கடிச்சிட்டு கூட இவன் நம்மளுக்கு ஆப்பிள் அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. எல்லாம் என்னத்துக்குன்னு பார்த்தா அதுக்கிட்டது நம்மளை காப்பாத்துறதுக்கு. ஆனா இவனை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கல. சரி ஓகேங்க, இப்ப என்னானாலும் சரி, இப்ப நான் நம்ம தம்பியை காப்பாத்திடணும். ஓகே, இங்க ஓடி வந்து உக்காந்துக்கணும் எப்படியோ. ஐயோ அது வேற மேல உக்காந்துக்குது, என்ன பண்றது? இப்ப வெளியே போனா சிலிந்து வேலை விட்டு நம்மள பிடிச்சி கடிச்சு தின்றுவேன், என்ன பண்றது? என்னானாலும் சரிங்க, நம்ம தம்பியை காப்பாத்தாங்க. ஓடுற 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 அப்பாடி எப்படி வந்துட்டுங்க. இங்க என்ன இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க ஏதோ இது இருக்குங்க, மெடிசன் இதுதானே? ஆமாங்க, இங்கதான் நம்ம முன்ன அதுக்கு சின்ன வயசா இருக்கிற போது ஊட்டி விட்டுமே அதே தான். இல்ல இது வந்து பேண்டேஜுங்க. சரி ஓகே, இவ டக்குன்னு ஓடி போய் இங்க உக்காந்துப்பான். அப்பாடி இப்படி வந்துட்டான். ஐயோ வெளியே போயிட்டுன்னு ஏதா கொஞ்சம் ஜஸ்ட் பிசுக்கு எல்லாம் லப்புன்னு புடிச்சிட்டுக்கோ. ஓடுற கைக்குல ஐயோ பிடிச்சிட்டானே கபாலி வயடா. எப்படி போய் எடுத்துட்டு வர்றது எல்லா பொருளும்? டே தம்பி, ஏதாவது ஐடியா தான் கூடாடா. அண்ணனுக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேது. டே ஏதாவது பார்த்து பண்ணி விட்றா. அவனே பேய் அடிச்ச மாதிரி உக்காண்டு இருக்கான். ஐயோ திரும்ப பிடிச்சானே கபாலி வயடா. எப்படி போனாலும் பிடிச்சிடுறான்னு. எப்படிதான் நான் போறதுனே ஒண்ணுமே புரியலுங்க. சரி ஓகே, இந்த பொருள் நம்ம ட்ரை பண்ண. ஓடி போய் கரெக்டா சோபா கட்டில் உக்காந்துக்கணும். ஓகேங்க, உக்காந்துக்கிறேன் எப்படியோ. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டக்குன்னு அப்படியே நம்ம இது பாத்ரூம் கொண்டுங்க. ஓகே வர அப்பாடி அப்படியே வந்துட்டோம். இப்போ இங்கே இருக்கிற மெடிசன் பாருங்க, அந்த பேண்டேஜை எடுத்துட்டு இப்போ கரெக்டாக அவன் எங்கலான்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே போடுங்க. எங்க இருக்கான் அந்த கபாலி வயன்? எங்கதாங்க இருக்கான் அப்பா? கொஞ்சம் வெளியே போனா இல்லை அப்படி பிடிச்சிருவாடு. ஐயோ இவனை பார்த்தாவே பயங்கரமா இருக்குங்க. இவனுக்கு சாப்பாடு ஊட்டி நான் வளர்த்தா இவன் என்னையோ போட்டு தள்ள பாக்குறாங்க. ஐயோ போச்சு. இருடா, உன சும்மா விடமாட்டேடா. என் தம்பி மட்டும் வந்தான். டே தம்பி சீக்கிரம் எழுந்து வந்து இந்த 8 கால் பூச்சிக்கிட்டு இருந்து காப்பாத்துறா அண்ணனா. டே இருங்க எடுத்துரும். அதுக்குள்ள அப்போ ஐயோ எனக்கு உள்ளேச்சா போச்சுங்க. அதுக்குள்ள வந்துட்டான் கபாலி வயன். சரி ஓகே ரைட்டு, நம்ம போயிட்டு இந்த இதே எடுத்துன்னு வந்துடும். இருங்க, இந்த பேண்டேஜ் எடுத்துன்னு போய் ஃபர்ஸ்ட் இருங்க ஒன்னா ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். இந்த முறை அந்த ஸ்பைடர் கட்டு மாட்டாம போயிருந்தோம். ஓகே, இந்த வாரம் எப்படி ஓடணும் மட்டும் பாரு. உட்ரா ஜூட்டு அப்படியே ஓடி போய் டப்புன்னு உட்காந்துக்கணும். அப்பாடி அப்படியே வந்துட்டுங்க. அது மேலதான் இருக்காட்டு இருக்கு. ஓடுறா அப்பாடி அப்படியே வந்துட்டுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு பேண்டேஜ் எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பீஸாவும் அப்புறம் அந்த மீன் மட்டும் என்னண்டா போதுங்க. அப்புறம் நம்ம ஆளுக்கு பவர் வந்து தூக்கி போட்டு மெரிப்பான். சரி ஓகே, இப்போ வந்து பீஸாவை எடுத்துருவோம். ஓகேங்க, இங்கதான் இருக்கு பீஸா. அப்படியே கரெக்டாக அது ஓகே எப்படி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, நாம் ஆர்டர் பண்ண பீஸா, அது நாம் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ண பீஸா இப்போ வந்து என் தம்பிக்கு ஆகட்டும். சரி விடுங்க, யார் இதை போட்டு பெரட்டி எடுத்தா நமக்கு என்ன? நம்ம தம்பி தான், நான் சாப்பிட்டு பலிட்ட விடுங்க. சரி ஓகே, இதை எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட போட்டு வந்துடுவான். ஓகே அப்பாடி தான் எடுத்து வந்தாச்சு. இப்போ மீனை மட்டும் என்னட்டா போதுங்க, அவ்வளோதான் நம்ம தம்பி பயல்வனாயிருவான். சரி ஓகே, அதை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடுவோம். அடே ஸ்பைடர் மண்டியா, என் கையாலே சாப்பிட்டு என்னவே போட்டு தள்ளுறியா? இப்போ பாரு என் தம்பி வருவான். ஓகே, மீனை இடத்துல அடித்தாங்க. ஓகே எப்படியோ எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம தம்பிக்கிட்ட கொடுக்க உட்டுன்னு வர்றா. அப்பாடி எப்படியே வந்துட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் மீனே கொடுப்பான். தம்பி இதான் சாப்பிட்றா. நெக்ஸ்ட் வந்து பீஸா கொடுப்பான். இந்த சாப்பிட்றா, வாயை தர. என்னடா வானான்ட்டு? டேய் பீஸாடா, உனக்கு பிடிச்சதுதான் நான் சாப்பிட்றா. டே இந்த சாப்பிட்றா. அப்பாடி சாப்பிட்டாங்க. இப்போ பேண்டேஜை பட்டி போட்டு அடிக்கிறான். ஓகே, எங்கடா இடக்கவே முடியல. டே ஐயோ அவசரத்தில் அண்டாக்குள்ள கையை விட்டா கூட நல்லா போகாது. சரி ஓகே, ஏதோ ட்ரை பண்ணிடுறா. அப்பாடி எப்படி எடுத்துட்டுங்க. கரெக்டாக அவன் மேலே போடணுங்க. இது ஐயோ மேலே போடணுன்றோட கீழே போட்டுட்டு இது வேற எங்கே போகுது. ஜெய் நின்று தான் தொலையா. ஓகேங்க, இப்போ போட்டு விட வேண்டியதான். அப்பாடி நம்ம தம்பி ரெடி ஆகிட்டாங்க. டே தம்பி எக்கடா போறா? டே என்ன கொண்டு போடா? டே ஆனால் பாவி இம்மாட்டி தப்பிக்கிறான்ங்க. ஓ அவனை கடிச்சு சாப்பிட்றாங்க. சூப்பர்ரா. டே போட்டு தள்ளுறான். எப்படியோ அவனை கடிச்சு கொதறி விட்டாங்க. சரி ஓகே, அப்படியே பெருசாவாயிட்டான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஏமன். ஓகே பாய் மக்களே.